அது எங்களுக்கு கூடுதல் பெருமையும் கூட. விடைபெறுவதற்கு முன்னால் ஒரு சின்னதாக அவங்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அது ஏன் தெரியுமா? தமிழ்ல பிறந்தநாள் வாழ்த்து பாடலே கிடையாது. ரொம்ப வருத்தமா இருக்கு. எந்த வீட்டில் பார்த்தாலும் குழந்தைக்கு தாய்மொழி என்ன பேசினாலும் இந்தியாவில் தெலுங்கோ, தமிழோ, கன்னடமோ, மலையாளமோ, துளுவோ, கொங்கினியோ வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளை பிறந்தநாள் வாழ்த்துனா ஹாப்பி பர்த்டே டு யூ. அது இங்கிலீஷ்காரன் அவன் இங்கிலீஷ் பிள்ளைங்க வாழ்த்து சொல்றதுக்கு போட்டது. நம்ம எவ்வளவு பெருமை பேசுறோம் மொழியை பற்றி, இனத்தை பற்றி, நம்மளும் இங்கிலீஷ்லேயே பாடிட்டு இருக்கோம். தவறு இல்லை. முதல்ல தாய்மொழியில முதல்ல அம்மா, அப்புறம் தானே சித்தி, பெரியம்மா, அத்தை எல்லாம். தமிழ் மொழியில வாழ்த்து சொல்லிட்டு பிறகு எந்த மொழியில வேணாலும் வாழ்த்து சொல்லலாம்னு நாங்கள் ஒரு சின்ன பாடல் உருவாக்கி இருக்கிறோம். அந்த பாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு நிறைய பாடல் பெயரும். இது என்ன மாதம்? மார்ச் மாதத்தில் தங்கள் பிறந்த நாட்களை முதல் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை கொண்டாடுகிறவர்கள் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்கு தமிழில் பிறந்தநாள் வாழ்த்து நாங்கள் பாடப்போகிறோம். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைத்தால் ஒரு வாழ்க்கை, உங்கள் தாய்மொழியில் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கிடைத்திருக்கவே கிடைத்திருக்காது. 2026 மார்ச் 15ஆம் தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். முதல் முறையாக உங்கள் தாய்மொழியில் பிறந்தநாள் வாழ்த்து. ஏன் அந்த பாட்டை எல்லாரும் பாடுறாங்கன்னா குறுகியதா இருக்கும், எளிமையா இருக்கும். அதே மாதிரி தமிழ்ல இப்ப உங்களுக்கு வாழ்த்து பாடுகிறோம், கேளுங்க.